Hi friends, welcome to our channel Techie's Talk. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு HTML document create பண்ணிட்டோம். அதுக்கு class எப்படி கொடுக்கிறது, அதுக்கு CSS class எப்படி நம்ம வந்து each and every elementக்கு apply பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க HTML பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு சிம்பிள் HTML பேஜ் ஒரு மாக்கப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த HTML செக்ஷனில் ஹெட்டு பாடி ரெண்டு செக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு செக்ஷனில் ஆக்சுவல் பாடி ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து பாடி செக்ஷனுக்குள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த செக்ஷன் வந்து செப்பரேட்டாக இருக்கும் அண்ட் ஆக்சுவல் பேஜ் எல்லாமே பாடிக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இப்போது ஹெட் செக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஹெட் செக்ஷனில் டைட்டில் CSS நீங்கள் வந்து மேப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஹெட் செக்ஷனில் கொடுக்கணும். அண்ட் இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் வந்து அப்பர் டேக், அதாவது மெயின் டேக்ன்றது பார்த்திங்கன்னா HTML டேக். ஸோ இந்த டேக் தான் மெயின். இதுக்குள்ளே தான் நம்ம ரெண்டு செக்ஷனையும் நம்ம என்க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் எப்படி நம்ம கொடுக்கலாம் அண்ட் கிளாஸை எப்படி நம்ம பைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட் செக்ஷனில் தான் நம்ம ஸ்டைலெல்லாம் நம்ம கொடுப்போம். இப்போது இதில் ஸ்டைல் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு எலிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது H1 அண்ட் P tag. இது நம்ம ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா ஹலோ வேர்ல்டு வந்து நம்ம ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ஹெட்டிங்கில் கொடுத்ததுனால திஸ் இஸ் அ சாம்பிள் வெப்பேஜ் ஃபார் அவர் சேனல் அப்படின்றத P டேக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு டேக் இருக்குது. இப்போ நான் ஹலோ வேர்ல்டு அண்ட் இந்த பேராகிராஃப் டேக்குக்கு நான் ஏதாவது ஒரு நம்ம கிளாஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டைல்ன்றது இது வந்து இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் CSS. ஸோ CSS எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது இன்டர்னலி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது டைரெக்டாக நம்ம H1 அப்படின்ற கொடுக்கறதுனால H1 ஓப்பன் ப்ரேசஸ் கொடுத்தாலே இப்போ டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம HTML-ஆக இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சேவ் பண்ணதுனால நம்ம அதுவே வந்து கம்பைல் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ எண்டு டேக் இல்லைனா எண்டு பிரேஸ் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அதுவே வந்து இட் வில் அப்பெண்ட். ஓகேங்களா? இப்போ H1க்கு நான் வந்து கலர் ஏதாவது கொடுக்க போகிறேன். இப்போ கலர் கோலன் என்ன கொடுக்கலான்னா ப்ளூ கொடுக்குறேன். நான் ப்ளூ கொடுத்துட்டு இப்போது இதோட H1ஓட ஃபாண்ட் சைஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பட் அதுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்க போகிறேன், அதாவது சென்டரில் அது வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ டெக்ஸ்ட் அலைன் இதுலேருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் டேக்குக்கு P. இப்போ இதுக்கு பேராகிராஃபுக்கு நான் கலர் ரெட்டு கொடுக்க போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஏதாவது மார்ஜின் நான் கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல். ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம செமிகோலன் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு லாஸ்ட்டுன்றதுனால இதுக்கு செமிகோலன் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த H1 டேக், அதாவது ஹெட்டர் டேக்கில் கொடுத்துருக்கிறது வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துருக்கேன் அண்டு கலர் ப்ளூ கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்ளை ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் அண்ட் அதோட கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போது இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் கிவிங் த ஸ்டைல். அதாவது இப்போ நான் டேக் நேம் வச்சு நான் கொடுத்துருக்கேன். பட் இப்போ மெயினாக கிளாஸ் நேம் வச்சு எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது இங்கே H1க்கே நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். கிளாஸ் வந்து ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹெட்டிங் கிளாஸுக்கு இப்போ டைரெக்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னா H1 டாட் ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக
அப்ளை பண்ணிடும். இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா, இப்போ நான் கலர் வந்து ப்ளூக்கு பதிலாக ஆக்வான்னு போடுறேன். இப்போ ஆக்வான் போட்டோன்னே செலக்ட் பண்ணிவிடுங்க, திருப்பி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இங்கே திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதாவது இப்போ வெறும் டேகை வச்சு நீங்கள் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக டேக் நேம் மட்டும் கொடுக்கணும் இந்த மாதிரி. இப்போது சப்போஸ் கிளாஸ் நேம் வச்சு கொடுக்கணுன்னா டாட் கிளாஸ் நேம். இப்போ இது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ ஹெட்டிங் இந்த H1 நீங்கள் கொடுக்கலனாலும் வெறும்னே டாட் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கிளாஸ் ரூல்ஸ், இது என்ன ஸ்டைல் ரூல்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிரும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஐடி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் பேராகிராஃபுக்கு நான் ஐடி கொடுக்குறேன். ஐடி = para1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஐடி கொடுத்துட்டோன்னே இப்போ நான் பேராகிராஃபுக்கு பதிலாக ஹேஷ் போடணும். ஐடி கொடுத்தோன்னா ஹேஷ் போடணும். ஹேஷ் போட்டுட்டு para1 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ விசிபிளாக தெரியணும் சேஞ்ச் அப்படின்னா, இப்போ கலர் வந்து நான் எல்லோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜை. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சா? இப்போது நம்ம 3 பார்த்தோம். அதாவது டேக் நேம் வச்சு நம்ம கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டேக் நேம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே உங்களோட கிளாஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் நேம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா டாட் கிளாஸ் நேம் வித்தின் த கர்லி பிரேசஸ் உங்கள் கலர் ரூல்ஸ், கிளாஸ் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாதிரி இப்போ ஐடி கொடுத்துருக்கோம்னா ஐடிக்கு ஹேஷ் கொடுத்துட்டு அந்த ஐடி கொடுத்துட்டு ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கிவிங் கிளாஸ் வந்து இது தான். இப்போ இன்னுமே நிறைய செலக்டர்ஸ் நம்ம இருக்குது. நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்ன்ற வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நிறைய சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.